வாழ்க வளமுடன். அருமையான 9 மையத்தவத்தினை வழி நடத்தி தந்த அருள்நிதி நேசமலர் அம்மாவும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தத்துவம், வேதாந்தம், விஞ்ஞானம் என்ற சிந்தனை தலைப்பை வழங்க வருபவர் அருள்நிதி கோதை கோவிந்தன் ராஜன் அம்மாவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை தினந்தோறும் நடத்துகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷி அவர்களுடைய ஞானக்களஞ்சிய கவிகள்ல ஒன்றுதான் இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியது. சித்தாந்தம் வேதாந்தம் என்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிதை. நம்முடைய ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் ஒரு தேடல் இருக்கும் இல்லைங்களா? மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? இன்பமா வாழணும், அமைதியா வாழணும், அப்படிதான் கேட்பாங்க. ஆனா அப்படி வாழ முடியறதா அப்படின்னா இல்லையா? பிரச்சனைகள் இருக்கு, துன்பத்துல மாட்டிக்கிறோம். இது போல வாழ்க்கையில எல்லாம் கலந்துதான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி மனிதனோட வாழ்க்கையில நிம்மதிக்கு தேவையான ஒரு கேள்வி, அதற்கான விடைதான் மகரிஷி போன்ற குருமார்கள் நமக்கு கொடுக்கறாங்க. சொல்லுவாங்க, ஒரு விரக்தியில கூட ஒருத்தருக்கு ஒரு வருது, ஏன் பிறந்தேனா அப்படின்னு ஒரு விரக்தியில கேட்கிற கேள்விகளுக்கு கூட பதிலாக ஒரு குரு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருமார்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் நீர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி தண்ணீர் மேட்டிலிருந்து பள்ளம் நோக்கி பாயுமோ அது போல அவர்கள் அறிவு நிலையை அவங்களுக்கு யாருக்கு என்ன தேவையோ அதை நோக்கி அவங்கள தாகத்தை தீர்க்கிற மாதிரி தண்ணி போகும். புத்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். அவர் ஒரு முறை ஒரு ஊருக்கு போய் அவர் உபன்யாசம் பண்ணிட்டு அவங்களுக்கான அந்த உபதேசங்களை கொடுக்கறதுக்காக போறாரு. எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பண்டிதர்கள், அதே போல படித்தவர்கள், அதே போல செல்வத்துல உயர்ந்தவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. புத்தரும் மகானும் இருக்காரு. ஆனா அவர் ஆரம்பிக்கல. அவர் யாரோ ஒருத்தரை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்ப எல்லாரும் எவ்வளவு நேரமா நாங்க காத்திருக்கிறோம், நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஒருவர் வரணும் அப்படின்னு அவர் மனதுக்குள்ள தான் எதிர்பார்க்கிற நபர் விட்டு நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரம் ஒரு சிறுமி வேகமாக உடம்பெல்லாம் தொடச்சுக்கிட்டு உட்கார்றாங்க. அவங்க வந்த உடனே புத்தர் ஆரம்பிச்சிட்டாரு உபதேசத்தை. உடனே அங்க இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்குள்ள ஒரு கேள்வி. அதுல அந்த பெண்மணி அந்த வந்த பொண்ணு ஒரு செல்வந்தர் வீட்டுலதான் வேலை செய்யறாங்க. அவரும் அங்க உட்கார்ந்துருக்காரு. அவர் உடனே சொல்றார், இந்த பெண்ணுக்காகவா நீங்க இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க? இவ என்னோட இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி, அவளுக்காக எங்களை உட்கார வச்சிருந்தீங்களேன்னு கேட்கிறார். அப்ப புத்தர் சொல்லுகிறார், அவங்களுக்குள்ள ஒரு தேடல், இந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான என் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததுக்கு காரணம், இங்கே ஒருவருக்கு தாகம் எடுத்திருக்கிறது, அதை தீர்க்கறதுக்கு நான் போகணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அந்த பெண்மணியும் காலையில இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய முதலாளி கிட்ட கேட்கிறாரு, நான் போய் அவரை பார்க்கணும், நான் போகணும், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னா அவர் இல்ல நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனாலதான் அந்த பெண் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. அப்ப இந்த இடத்துலதான்
சொல்றாரு, அந்த ஞான தேடலுக்கு ஆண் பெண் உயர்வு தாழ்வு வயது என்று எந்த பாகுபாடும் கிடையாது. அப்போ அந்த ஏற்றுக்கொள்ள தயாரான அந்த தேடலுக்கான விடை யாரு கொடுப்பாங்கங்கிற தேடல இருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த திறந்த அமைதியான மனநிலை மட்டும் போதும். அப்ப அவர்தான் சிறந்த சீடர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப மகரிஷியுடைய மனவளக்கலை நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு சுலபமா கிடைச்சதுங்க இல்லையா? நினைச்சு பாருங்களேன். எத்தனையோ பேர் தேடி தேடி ஓடி ஓடி கிடைச்ச ஒன்று ரொம்ப சுலபமா நமக்கு கிடைச்சது அப்படின்னா என்ன பொருள்? நமக்கு கிடைச்சதை தக்க வச்சு கொள்வதற்கான அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா? தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் இல்லையா? அதே போல தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே திருமூலர் சொல்றார். அப்புறம் இந்த தெளிவுங்கிறது என்ன? மனிதனுடைய அறிவில் ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சி நிலை, அப்படித்தான் பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப அந்த வளர்ச்சி நிலையில மனிதனுக்கு இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள வாழ்க்கையில தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்ததுதான் தத்துவங்களும் வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் மதங்களும் கூட. அப்ப அப்படி வந்த அந்த தத்துவம், வேதாந்தம், விஞ்ஞானம், இந்த மூன்றும் பற்றி மகரிஷி ரொம்ப எளிமையா சொல்றாங்க இந்த பாடல் தொகுப்புல. தத்துவம், வேதாந்தம், விஞ்ஞானம் மூன்றும் தனித்தனியே வெவ்வேறு பிரிவு என்பார்கள். கரெக்டு தான் இல்லைங்களா? தத்துவம் என்பது என்ன, வேதாந்தம் என்பது வேற, விஞ்ஞானம் என்பது வேற. இப்படித்தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா மகரிஷி எப்படி மூன்றையும் இணைத்து கொடுக்கிறாருன்னு பாருங்களேன். தத்துவமோ இயற்கை அதன் உண்மை கூறும். எது நிலையான ஒன்று, எந்த ஒன்றிலிருந்து நாம வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை விளக்குவது தத்துவம். தத்துவம் இயற்கை அதன் உண்மை கூறும். தரம் பலவாய் அதன் நிலையை பிரித்து பேசி தத்துவத்தை தெளிவாக்கும் கலை வேதாந்தம். ஏன்னா இந்த உலகத்துல தோன்றின மகான்கள் 2 வகை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மனிதர்களும் கற்றுக்கொள்ள வகையில தனக்கென ஒரு பாதைய உருவாக்குகின்றவர்கள் ஒரு வகை மகான்கள். 2வது வகை யாருன்னா, அந்த உருவாக்கிய பாதைய மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து அதுல கொண்டு போக போறவங்க தான் 2வது வகை மகான்கள் அப்படின்னு சொல்லுவோம். மகரிஷி போன்றவர்கள் எப்படி முதல் வகை இல்ல, தனக்கென ஒரு பாதைய அருமையாக ஏற்படுத்தி நடந்து கொண்டு இருக்கக்கூடியவர் மகரிஷி போன்ற மகான். அப்ப மகரிஷி அது எவ்வளவு எளிமையா இந்த மூன்றையும் சமப்படுத்துறார். அந்த இயற்கையை தரம் பலவாய் அதன் நிலையை பிரித்து பேசி தத்துவத்தை தெளிவாக்கும் கலை வேதாந்தம். மூன்றாவதான விஞ்ஞானம் என்பது என்ன? தாரணியில் பல பொருளாய் உள்ள இயற்கை தத்துவத்தை அறிந்து வாழ்வை வளப்படுத்தும் சகல வழிமுறைகளும் விஞ்ஞானம். எப்படி பார்க்கக்கூடிய அத்தனையும் இயற்கையினுடைய தன்மாற்றம் தான். அப்ப தாரணியில் பல பொருளாய் உள்ள இயற்கை தத்துவத்தை அறிந்து வாழ்வை வளப்படுத்தும் சகல வழிமுறைகளும் விஞ்ஞானமாகும். இப்ப இயற்கை என்பது தத்துவமாக இருக்கு. இப்ப ஆதி மனிதன்க அவனுக்கு உணவை பற்றி எதுவுமே தெரியாது, என்ன சாப்பிடணும்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவர் என்ன பண்ணாங்க? பிற உயிரை கொன்று கூட சாப்பிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல அந்த உணவுக்கான அந்த உணவை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை இல்ல, அதுல தெளிவும் இல்லை. அப்ப அங்க உணவைத்தான் முதல்ல இறைன்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லைங்களா? அப்ப அந்த உணவை கண்டுபிடிச்சிட்டாங்க. தான் சாப்பிடுவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு முதல் தேவை என்ன? சாப்பாடு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அதைத்தான் முதல்ல இன்னி வரைக்கும் நம்ம உணவுங்கிறதுக்கு இன்னொரு பெயர் இறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இறைன்னு சொன்னாங்க. அப்ப அந்த சிந்தனை உயர்ந்தது, தெளிவு வந்தது. அந்த இறை உணவு எங்கிருந்து வந்தது, எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற கேள்வி. இப்ப அந்த உண்மையான உணவு என்பது இறை, அது ஒரு தத்துவம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, எப்படி உருவாக்குங்கிறத வழிய சொல்லி கொடுத்தது வேதாந்தம். எப்படி அந்த ஒரு நெல்மணி உருவாகணும்னா என்ன நடக்கணும்? மனிதன் பார்த்தான். எப்படி மரங்கள் வந்தது தெரியாது.
அப்ப பார்த்தா ஒரு பறவை பறந்தது, அந்த பறவையிலிருந்து விழுந்த எச்சம், அதுல ஒரு ஒரு விதை இருந்தது, அந்த விதையிலிருந்து ஒரு மரம் வந்ததை பாக்குறாங்க. உடனே என்ன பண்றாங்க, ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டு வச்சுட்டு, இதெல்லாம் எல்லாமே அனுமானம் தான் இல்லைங்களா? அன்னைக்கு எப்படி நடந்ததுன்னு பார்த்தவர்கள் சொல்ல வரைக்கும் இருந்ததில்ல, நமக்கு தெரியாது, ஒரு அனுமானம். தண்ணிய அதாவது உள்ள போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு, வளரவே இல்லை. அப்ப என்ன ஆகுது, மழை பெய்யுது. இயற்கை தத்துவம். அப்ப என்ன ஆச்சு, மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணி பட்டு அந்த விதை முளைக்கிறது. அப்போதான் உணர்றாரு, ஓ, இந்த விதை முளைக்கணும் அப்படின்னா மண்ணுக்குள்ள போட்டா மட்டும் வராது, அதற்கு தண்ணீர் தேவை. ஆச்சா, அதற்கப்புறம் சூரிய ஒளி தேவை. இப்படி ஒன்னொன்னா தெளிவுபடுத்தி வந்த பிறகு மனிதன் தன்னோட அறிவின் வளர்ச்சியை கொண்டு இன்னைக்கு பார்த்தா நாத்து நடுறதாகட்டும், விதைய தூவுறதாகட்டும், எத்தனை கருவிகளை வச்சு பண்ணி கொண்டு இருக்கான் இல்லைங்களா? அப்ப அந்த இயற்கை தத்துவம் என்பது உணவு, அந்த உணவு எப்படியெல்லாம் வந்ததுன்னு மனுஷன் தெரிவாக்கி அதை புரிந்து கொள்ளக்கூடிய கலை வேதாந்தம். அந்த வேதாந்தத்தையும் இறை தத்துவத்தையும் உணர்ந்த மனிதன் இது எப்படியெல்லாம் சுலபமா பண்ணலாம். ஏன்னா சிந்தனை என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது, தெளிவு என்பது புல் ஸ்டாப் மாதிரி அந்த இடத்துல முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான். இப்போ அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க இல்லையா? அது சிந்தனையாக அப்படியே நின்னுடுச்சு. இன்னைக்கு அணுவை பிளந்து அதை கூட்டி என்ன வேணா பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அங்க சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றம். இப்ப இப்படித்தானே இன்னி வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கோம், அவர்கள் பூமியில வசிக்கின்ற பூமி ஒன்று, வாழ்கின்ற பூமி ஒன்று, வசிக்கின்ற இடம் வேற வேற. ஆனா அத்தனை பேரையும் இன்னைக்கு இணைச்சு வச்சிருக்கே இந்த இயற்கை தத்துவம், காந்தம் என்கின்ற தத்துவம். அந்த காந்தம்ங்கிற தத்துவம் எப்படி அது நாம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு, பொருள்ல இருக்கு அப்படின்னு உணர்த்துவது அந்த வேதாந்தம். அதை கொண்டு மனிதன் கண்டுபிடிச்சது தானே இந்த கைபேசி. அந்த தத்துவத்தை உபயோகப்படுத்தி இங்க இருக்கிறதும் அணுக்களின் கூட்டம். அதை கொண்டு மனிதன் தன்னுடைய அறிவின் தெளிவை கொண்டு கண்டுபிடிச்ச கைபேசி, அதுல உட்கார்ந்துருக்கோம். அதனோட அடிப்படை தத்துவம் என்ன, காந்த தத்துவம் தான். இன்டர்நெட்னு சொல்றோம், மெகா நெட் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அந்த பெரிய வலை, அந்த வலையில தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்போ அந்த வலையான இருக்கக்கூடிய காந்தத்தை ஈர்த்து பிடிச்சு அதனால் இணைச்சு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கமே, இது விஞ்ஞானம். எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு எளிமையான உதாரணங்களின் மூலமாக நமக்கு உணர்த்த வந்ததுதான் வேதாத்திரிய விஞ்ஞானம். அப்ப அததான் மகரிஷி இங்க சொல்றாங்க, தத்துவம், வேதாந்தம், விஞ்ஞானம் மூன்றும் தனித்தனியே வெவ்வேறு பிரிவு என்று சொல்வார்கள். ஆனால் அதை எப்படி தத்துவத்தை அதுவே வேதாந்தமாக தரம் பலவாய் அதன் நிலையை பிரித்து பேசி தத்துவத்தை தெளிவாக்கும் கலை வேதாந்தம். சரி, அந்த வேதாந்தத்தை கூட இன்னொரு பகுதியாக சொல்லுவாங்க இல்லைங்களா? வேதாந்தம் ஒன்று, சித்தாந்தம் ஒன்று. அப்போ சித்தாந்தம் என்பது என்ன, வேதாந்தம் என்பது என்ன, அங்கேயும் ஒரு 2 பிரிவு இருக்கு. அதுக்கும் மகரிஷி ஒரு அருமையான விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. இயற்கையின் ஆதி நிலையாக இருப்பது நம்ம வந்த தத்துவம், இயற்கை, உண்மை, சத்தியம், ஆதி எனும் பரம்பொருள், மெய், அதுதான் இல்லைங்களா? அந்த மெய் என்பது ஒரு தத்துவம், அந்த தெய்வம், அதன் இயக்க நிலை, அணு முதலாய் அண்ட பிண்டம், இயற்கையின் உணர்வு நிலை, அறிவு. அப்ப அந்த எல்லையற்ற ஒன்று, அது இயங்கியது, இயங்கிய போது அணு முதலாய் அண்ட பிண்டங்கள் அனைத்தும் தோன்றுச்சு. அடுத்தது கடைசியாக மனிதனில் உணர்வு நிலை அறிவாக வந்தது. இந்த மூன்றை பிரித்து பேசும் சித்தாந்தம். சித்தாந்தம் தனித்தனியே பார்க்கும். அந்த இறைநிலை என்பது ஒன்று, அது அசைந்தது, அசைந்த பின்பு உருவானது அண்ட பிண்டங்கள், வேதித்த அண்டங்கள் அனைத்தும். இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனுஷன் 6வது அறிவா பிறந்தான். அந்த மனிதனிடம் இருக்கக்கூடியது அறிவு, அது உணர்வு நிலை, அது வேறு இல்லையா? இப்படி மூன்றையும் பிரித்து பேசுவது சித்தாந்தம். ஆனால் இயற்கையுமே அனைத்துமாய் உள்ளதென்று எடுத்துரைப்பது வேதாந்தம். வேற வேற கிடையாது. வழிய சொல்லும், இப்படித்தான் வந்தாங்கன்னு சொல்லும். ஆனா அது மூன்றும் ஒன்றே இரண்டாய் மாறியது. சுவாமிஜியோட அத்வைத தத்துவ பாடல் நம்ம திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்துறோம் இல்லைங்களா? அதிலே மகரிஷி என்ன சொல்லுவாங்க,
கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்வைத தத்துவம் போல. கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவைத நிலை விளக்கம் ஒக்கும். கடைசியா ஒரு பஞ்சு டயலாக் கொடுப்பாங்க பாருங்களேன். கற்கண்டும் கரும்பு ரசம் புலவும் கடவுளும் மற்ற அனைத்து உறவும் கருத்து உணர்ந்தால். அந்த கருத்து உணர்வதற்கு இத்தனையும் தேவை இருக்கு இல்லையா? அப்ப அந்த இறைவன் என்கின்ற ஒன்றை மனிதன் புரிஞ்சு கொள்வதற்காக நம்பிக்கை வழியில பல பல உருவமாக வெளிப்படுத்தினாங்க இல்லையா? பல பல உருவங்களாக அவரவர்களுக்கு புரிஞ்ச வகையில தன்னிடம் உள்ள அத்தனையும் அந்த உருவத்து மேல ஏத்தி அதுலயும் ஒரு பாசிட்டிவிட்டி வச்சாங்க இல்லைங்களா? ஒரு தைரியம் வேணும்னா நீங்க இந்த கடவுளை கும்பிடுங்க, உங்களுக்கு செல்வம் வேணுமா இந்த கடவுளை கும்பிடுங்க. இது எல்லாமே என்னதுங்க? உள்ளே கடந்து கடவுளை வணங்கும் போது கருத்தை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பார். அப்ப அதற்கான முதல் படிநிலையாக நமக்கு நம்பிக்கை வழியில பக்தி மார்க்கத்துல கொடுத்தாங்க. அதற்கப்புறம் விளக்க வழிக்கு வரும்போது புரிய வச்சாங்களா இல்லையா? அது ஒண்ணும் இல்ல, உருவங்களாக தனித்தனியாக பார்ப்பது என்பது முதல் வழி. எல்லாத்தையும் ஒன்னா பாருப்பா, அதுதான் அடுத்த வழி. இப்ப அருணகிரிநாதர் ஆகட்டும், இந்த இறை தத்துவத்தை பேசின எத்தனையோ பெருமகான்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு உருவத்தை பிடிச்சு நின்னுக்கிட்டு தான் பேசுவாங்க. ஆனால் அதையே இறுதியில் எங்க கொண்டு போய் முடிப்பார் திருவருட்பால பார்த்தோம்னா, எல்லாத்தையும் கடந்த ஒன்றுதான். நம்ம தினந்தோறும் சின்ன குழந்தையா இருக்கும்போது பாடினதுதான் அது. நம்ம இந்த மதம்னு எடுத்துக்க வேண்டாம், அந்த பாடல்ல உள்ள அந்த தாத்பரியத்தை எடுத்துக்கலாம் இல்லையா? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூடரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிட வந்த முகம் ஒன்று. இத்தனையும் சொன்னவர் கடைசியில என்ன சொன்னாருங்க? ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் அப்படின்னு கேட்டார். நான் உன்னை தனித்தனியா பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ நீரா பாக்குறேன், அடுத்தது நிலமா பாக்குறேன், காற்றா பாக்குறேன், வெப்பமா பாக்குறேன், அடுத்தது ஒரு புழுவா பாக்குறேன், பறவையா பாக்குறேன். ஆனால் தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் கடந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஒன்றை பாக்குறதுக்கு எனக்கு வழி சொல்லி கொடு. ஆனா திருவருட்பா அந்த ஒரு கடவுளை பாடுவது அப்படிங்கிற பேர்ல நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து கடைசியில எப்படி முடிக்கிறாங்க வள்ளலார் ஆகட்டும், அவரும் அப்படிதான். கடைசி தந்திரத்துல என்ன சொல்லுவாருங்க? அது எல்லாத்தையும் கடந்த அந்த ஒன்றுமில்லாத ஒன்றுதான் எல்லாமாக இருக்கு. இப்ப மகரிஷி எங்க தொடங்குறாங்க? தொடங்குவதே விளக்க வழியில தான் இல்லைங்களா? நம்பிக்கை வழியில இருந்து விளக்கத்துக்கு போய் விளக்கத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அறிவு உயர்வதற்கு மகரிஷி முதல்லயே நமக்கு விளக்க வழியை கொடுத்துடுறாங்க. ஏன்னா இந்த பயிற்சி கற்பதற்கு தகுதி என்னங்க? 16 வயது வேண்டும் இல்லையா? கருதவம் கற்க வயது 16 வேண்டும். ஏன் அப்படின்னா கருமுதிர்ச்சி அடையணும். கருமுதிர்ச்சி அடையும் வரை ஜெபம், உருவத்தியானம் இதெல்லாம் இருக்கட்டும். கருமுதிர்ச்சி அடைந்தும் கருத்தை விரித்தே வனங்கள், அது கூட தப்புன்னு சொல்லல. கனி இருப்ப காய் உண்ணும் வலை போலாகும். அப்ப கனி இருக்குது, பழம் இருக்கு, அந்த விளக்கம் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு அறிவுல தெளிவு வந்துடுச்சு. திரும்பவும் நான் காயத்தான் சாப்பிடுவேன்னு சாப்பிட வேண்டாம். இதை எப்போ சொல்றாங்க? பிரம்மஞானத்தை பற்றி விளக்கும் போது மகரிஷி சொல்றாங்க. அப்போ இததான் இந்த பாடல்ல மூன்றையும் ஒன்றாக்குறாங்க. இப்ப நம்ம விஞ்ஞானத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை விஷயங்கள் தத்துவத்துல சொல்லப்பட்டதாகட்டும், வேதாந்தத்துல சொல்லப்பட்டதையும் இன்னைக்கு விஞ்ஞானம் எடுத்துக்கொண்டுதான் ஒரு விஷயத்தை செய்கிறது. இப்ப தத்துவமாக நம்ம வந்த கதையை சொன்னாங்க இல்லையா மகரிஷி? இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணா. இது ஆரம்பம். அங்க இருந்து கதை ஒன்னொன்னா வந்து 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 அந்த 6வது அறிவு படித்த மனிதன் வரைக்கும் வந்துடுச்சுன்னு நம்மளோட தன்மாற்று சரித்திரத்தை அப்படியே சூப்பரா சொல்லி கொடுத்துட்டாங்க மகரிஷி இல்லையா? அப்படி வரும்போது பதிவுகளை பற்றியும் பேசுறாங்க இல்லையா? பதிவுகள் என்பதுதான் மனிதனோட வினைப்பதிவே தேகம் கண்டாய். அந்த வழியா வந்த எல்லா கதையும் உள்ளுக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே நிறுத்துறாங்க மகரிஷி. சோ அப்ப இதை இன்னைக்கு விஞ்ஞானமும் கொடுக்கிறது இல்லைங்களா? இப்ப ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன். ஒரு நோய்வாய்ப்படுறோம், நம்ம ஒரு சுகர் இருக்கு,
வேண்டாம், எல்லாரும் நல்லா ஆரோக்கியமா இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி நம்ம மருத்துவர்கிட்ட போன உடனே முதல்ல அவங்க கேட்கிற கேள்வி என்னங்க? என்ன கேட்பாங்க? உங்க வீட்டுல யாருக்காவது இருக்கா? இல்லையா? இப்போ தரம் பலவாய் பேசி தத்துவத்தை தெளிவாக்கும் கலை விஞ்ஞானம். மருத்துவமும் ஒரு விஞ்ஞானம் தான். அந்த மருத்துவம் கூட உடல்ல இருக்கக்கூடிய நோய்க்கான காரணத்தை ஆராய்ச்சி செய்யும் போது அங்கே வேதாந்த விஞ்ஞானம் தத்துவத்துக்கு போகுது. எப்படி? இது தானா உருவானதா, இல்ல ஏற்கனவே பதிவுகள் இருந்து வந்து சேர்ந்ததா பாக்குறாங்களா இல்லையா? அப்போ மகரிஷி சொல்லக்கூடிய எல்லா செல்களிலையும் அந்த பதிவுகள் இருந்து நான் கருத்தொடராய் ஒன்னொன்னா வந்திருக்கேன். அதனால எல்லாமாக இருப்பது நான் தானே. ஒரு கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்காக தண்ணி எடுத்துக்கிட்டு போறாங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அழுக்கடைந்த இடத்துல ஒரு கழுதை, அந்த கழுதை தண்ணி தேடி தேடி கத்துருது. உடனே அந்த ஞானி என்ன பண்றாருங்க, தண்ணிய அங்க கொடுத்துடுறாரு. உடனே சீடர்கள்லாம், ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த அது என்ன சொல்றதுங்க, வழியை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, போகிற இடம் தெரியல. போற வழியில இருக்கிறத மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன கேக்குறாங்க, ஐயோ இறைவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக வச்சிருக்கிற தண்ணியை இந்த கழுதைக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உடனே அந்த ஞானி சொல்கிறார், அடப்பா, புரிந்து கொள்ளுங்கப்பா, அந்த இறைவன் யாருக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சேனோ அவன் என்னோட வேகத்துக்கு, அதாவது என்னுடைய இன்னும் நீ ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம் என் மேல இறக்கப்பட்டு இந்த கழுதையா மாறி வந்து இப்ப தண்ணி வாங்கி குடிச்சுட்டார். இததான் சொல்லுவாங்க, இறைவனுக்கு செய்வது மனிதனுக்கு சென்று சேர்வதில்லை, மனிதனுக்கு கொடுப்பது இறைவனுக்கு சென்று சேரும். ஒரு திரைப்படத்துல இந்த நிகழ்வு வரும், நம்ம பார்த்திருக்கிறோங்க. அதாவது ஒரு கோயில்ல பூஜை நடக்கும். நம்ம எந்த நம்பிக்கை வழியும் நம்ம தவறா சொல்லல. அதுல பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. பெரிய ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிட்டு அங்கே இறைவனுக்கு தண்ணி பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில ஒரு தூளியில ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கும். உடனே இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்ன பண்ணுவாரு, ஒரு டம்ளர் போய் எடுத்துட்டு வந்து அந்த டக்குன்னு அந்த பால் எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துடுவார். இதை பெரிய குற்றமாக்கி அவங்க அதுக்கு நீதிக்காக பஞ்சாயத்து ஏற்படுத்தி பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி போச்சு, நீ உள்ள பாலை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பாலை எடுத்துட்டு போயாச்சே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீங்க கேட்டு பாருங்க, என்கிட்ட கூட கடவுளை என்ன சொன்னாரு அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு டம்ளர் பால் தான் கிடைச்சதுன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்புறமோ நம்பாதமோ அது வேற விஷயம். ஆனா உண்மையில் அங்க என்னங்க, பார்க்கின்ற பொருளுக்குள்ள எல்லாம் இறைவனை பார்க்கக்கூடிய பண்பு வந்துருச்சுன்னா அங்கே அவர் ஞானி, வேதாந்தத்தை புரிந்து கொள்றார். ஏன்னா தத்துவம் என்ன, ஒன்றுங்க, ஒன்றே ஒன்று, அந்த ஒன்றுதான் எல்லாமாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா? இல்ல, அது வெறும் விளக்கம். அப்ப அதன்படி வாழ்ந்தா அதுதானே முழுமை பேரு. அந்த முயற்சியில தானே நம்ம மனவளக்கலை பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளோட எண்ட் பாயிண்டா மகரிஷி ஒரு பாடல்ல கொடுக்குறாங்கங்க, மனவளக்கலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் சொல்றாங்க. அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல், ஆன்மீக நெறியாகும். இது வச்சிருக்கணும். என்ன குணங்கள்? அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல், ஆன்மீக நெறியாகும். இத போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும், தெய்வ துணை கிட்டும். நன்முறையில் தனிமனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி உண்டாம். இன்பமயமே எங்கும், இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். சொல்லிட்டாங்க மகரிஷி, ரொம்ப சுலபம், எளிது கற்பதற்கும் வாழ்வதற்கும். ஆனா நம்ம சாதாரணமா நல்ல ஒரு மனநிலையில, நல்ல என்ன சொல்றது, அமைதியாக ரொம்ப கஷ்டம் வராம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த தத்துவமும் வேதாந்தனும் ரொம்ப சுலபமாக இருக்கிறது பின்பற்றுவதற்கு. ஆனா ஒரு பிரச்சனை வந்துடுதுங்க. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போதுதான் மகரிஷியினுடைய அந்த வாழ்க்கை கல்விய அப்ளை பண்ணணுங்கிறத மனசு மறந்து போயிடுது. அந்த நேரத்துல எனக்கு எப்படி இப்படி நடக்கலாம்? ஏன்னா மனது அந்த நேரத்தில் தத்துவத்தையும் வேதாந்தத்தையும் தள்ளி வச்சிடுது இல்லைங்களா? தள்ளி வைக்கும் போது மனம் தன்னை மட்டும் பட்டு யோசிச்சு அங்க இந்த 6 குணங்களும் போயிடுது.
அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல் எல்லாம் போயிடுது. அங்கே தவறுகள் மட்டும் தெரியுது. சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனா மகரிஷியோட அந்த ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணணும்னா, இந்த மாதிரியான வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள், மேடு வரும்போது கூட கண்டிப்பாக வரணும், பள்ளம் வரும்போதும், சுகமாக நடக்கும்போது வேண்டாம், ரொம்ப அதீத சந்தோஷம் வரும்போதும், அப்பா இதுக்கு யாரோ ஒருத்தர் காரணம், யாரோ முன்னோர்கள் செய்த வினை, நான் இங்க வந்து உட்கார்ந்து இந்த சந்தோஷமா அனுபவிக்கிறேன், அதனால இதுல நான் ரொம்ப தன்னை அட்டாச் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கணும். அதே போல பள்ளத்துல விழுந்துடுறாங்க, கஷ்டம் வந்துடுறது, வாழ்க்கையில எதிர்பாராத வகையில் வருது, அப்பவும் அதே தத்துவம் ஞாபகம் வரணும். என்னைக்கோ செஞ்சது, யாரோ கொடுத்தது மட்டும் இல்ல, நான் கொடுத்ததையும் வாங்கி அனுபவித்து தீர்த்துத்தான் போகணும். மகரிஷியே சமீபத்துல அவங்களுடைய ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்றாங்க, ஒரு கஷ்டம் வருகிறது என்றா யோசிச்சு பார்ப்போம், கொடுக்காதது வராது. இல்லையா? இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம், நமக்கு எவ்வளவு நாள் உழைச்சதுக்கான பணம் நமக்கு கம்பெனி கொடுக்குது, அதை கொண்டு போய் பேங்க்ல வட்டிக்கு போடுறோம். எவ்வளவு பணம் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வட்டி தானே பேங்க் கொடுக்கும். நான் போடாத பணம், என்னோட தேவை அதிகமாக இருக்கு, அதுக்காக போடாத பணத்துக்கு பேங்க் வட்டி கொடுக்குமானா கொடுக்காது. அதே போல இறைநிலையும் அப்படித்தான். அவருக்கு இவங்களுக்கு இவ்வளவு செய்யணும், அவங்களுக்கு இவ்வளவு செய்யணும்னா கிடையாது. தனக்கு தவறாத ஒரு கணித மேதை தான் இயற்கை. அங்கே தவறவே விடாது, செஞ்சதுதான் வரும். அப்ப அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போதுதான் அங்க மகரிஷியினுடைய வாழ்க்கை விஞ்ஞான கல்விய முழுசா கத்துக்கிட்டோன்னு அர்த்தமாகிறது. அப்போ இந்த சுவாமிஜி சொன்ன அத்தனையும் விஞ்ஞானமும் சொல்கிறது. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். இப்ப நம்ம பதிவுகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள்ல எல்லாம் பதிஞ்சிருக்கு சொல்றோம் இல்லைங்களா? உடற்பயிற்சிக்கு கத்துக் கொடுக்கும் போதே மகரிஷி என்ன சொல்றாங்க, அந்த விலங்கின பதிவுகள் நமக்குள்ள இருக்கு, அதை மாற்றுவதற்கான விஷயத்தையும் நம்ம உடற்பயிற்சி செய்கிறது. நம்மிடம் உள்ள வினைப்பதைவான் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நிலம் மீது உருவெடுத்தேன் சுவாமிஜி சொல்லிட்டாங்க. அப்ப அதுதான் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. 1995 ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க, ரிவர் அவுட் ஆஃப் ஈடன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏடனிலிருந்து வந்த ஒரு நதி அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. இது ஒரு அறிவியல் நூல் தான். ஆனா நம்மளோட வாழ்க்கை எப்படி உருவானது, இனங்கள் எப்படி மாற்றப்படுகின்றன அப்படிங்கிற அத்தனையும் விளக்குறவரு என்ன சொல்றாரு, இது ஒரு டிஜிட்டல் ரிவர் அப்படிங்கிறார். எவ்வளவு வார்த்தை உபயோகிப்பதா பாருங்க. ஏன்னா ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொல்றாரு, டிஎன்ஏ மற்றும் அந்த ஜீன்கள் இல்லையா, டிஎன்ஏன்னு சொல்றோம், உடல் கூறு விஞ்ஞானம் கற்றுக்கிட்டவங்களுக்கு நமக்கு அந்த வார்த்தை தெரிகிறது. அப்ப அந்த டிஎன்ஏ, அந்த ஜீன்கள்னு சொல்லக்கூடிய அதைத்தான் அந்த ஆறு போல எடுத்து காட்டுகிறார். ஏன்னா ஒவ்வொரு உயிரினமும் அந்த ஆற்றில ஒரு சிறிய படகு மாதிரி. ஏன்னா சில காலம் இருக்கும், தோன்றி மறைந்து போயிடும். அந்த புத்தகத்தை எழுதும் போது அவர் எழுதுறாரு, இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய உங்களுடைய செய்திகளின் நதியில ஒரு நதி மண்ணுக்குள்ள போயிருந்தா நம்ம இல்ல. நம்முடைய பரம்பரையில யாராவது ஒருத்தருக்கு அடுத்த தலைமுறை இல்லை என்றால் நாம இல்ல, இல்லைங்களா? நாம இல்ல. அப்போ இந்த டிஎன்ஏ என்கின்ற ஒன்றுதான் செய்திகளின் நதியாக வழி வழியாக எல்லாத்தையும் கடத்தி கொண்டு வருகிறது அப்படிங்கிறத அந்த புத்தகம் முழுசும் சொல்றாருங்க அவரு. நாம அது ஈடன், நம்ம இன்னைக்கு ஒரு கதை மன்னிக்கணும், மகரிஷியோட படம் அந்த பிளையர்ல எல்லாம் கோடு போட வேண்டாம் பிளீஸ். வாழ்க வளமுடன். அந்த நதியில வரக்கூடிய அந்த பரம்பரையில் வரக்கூடிய நம்ம எல்லாருக்குமே அந்த வழி வழியாக வந்த செய்திகள் தொகுக்கப்பட்டு வந்து அவைதான் நமக்குள்ளே இருப்பாக இருக்கிறது அப்படின்னு இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொல்றார் தன்னுடைய ரிவர் அவுட் ஆஃப் ஏடன்கிற புத்தகத்துல. ஏன்னா ஒரு சில கதைகள்ல ஆதாம் ஏவாள் என்பதை முதல் பெண் ஆணாக உருவகப்படுத்தி நமக்கு சொல்லி இருக்காங்க. அந்த பெயரை எடுத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, ஆனால் இது மதங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு நூல். சோ எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு மகரிஷி அந்த தத்துவத்துல சொல்லி இருக்காரா இல்லையா? இல்லைங்களா? உங்களுடைய ஒவ்வொரு செல்களிலும் அந்த பதவி இருக்கு, அதை மாற்ற முடியும். எல்லாவற்றையும் மாற்றி புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க முடியும். பாரதி கேட்கிறான் இல்லையா கேள்வி,
நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எருவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, என்னென்ன வேணும்னு கேட்டாரு. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். இந்த உடம்பு வேணுங்கிற அளவுக்கு காலம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடற்பயிற்சி வேண்டும். அசைவரு நசையரு மனம் கேட்டேன், குற்றமில்லாத மனம் கேட்டோம். நித்தம் நவம் எனச் சுடதரும் உயிர் கேட்டேன், தினந்தோறும் புதுசு புதுசா உயிர் வேணுமா. காயகல்பம் செய்தா கிடைக்கிறது இல்லையா. ரீசைக்கிள் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் கொடுக்கும் போது ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்படுகிறது. இப்போ ரிச்சர்ட் டாக்கின்சன் சொன்னது, அடுத்தது மகரிஷி போன்ற மகான்கள் சொன்ன அந்த இயற்கையான தத்துவம், அது எப்படி வந்ததுங்கிற வேதாந்தம், அதை உபயோகப்படுத்தி சொன்ன விஞ்ஞானம், அத்தனையும் ஒன்றுதானே இன்னைக்கு. அப்ப இததான் மகரிஷி இந்த பாடல்ல சொல்றாங்க. தனித்தனியே வெவ்வேறு பிரிவு அல்ல, மூன்றும் ஒன்றுதான். மனிதர்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்க வகையில் விளக்கப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இந்த மூன்றையும் இணைத்து கொடுப்பது வேதாத்திரிய தத்துவம் மட்டுமே. எல்லாம் தனித்தனியா தத்துவத்தை ஒருத்தர் சொன்னாங்க, வேதாந்தத்தை வேறொருவர் எழுதினாங்க, விஞ்ஞானம் வேற ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்றோம். ஆனால் இந்த மூன்றையும் புரிவதற்கான ஒரு டிக்ஷனரி நம்முடைய வேதாத்திரிய கோட்பாடுகள் என்று கூறி, அருமையான இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.